வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 1 மெக்கானிக்ஸ்லேருந்து ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு காண்டாக்ட் ஃபோர்ஸ். இது ஒரு ஆப்ஜெக்டினுடைய மோஷனை ரெசிஸ்ட் பண்ணும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே ஆப்ஜெக்ட் காண்டாக்டில் இருக்க அந்த சர்ஃபேஸ்க்கு பேரலாக தான் ஆக்ட் பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷனில் நிறைய டைப் இருக்குது. ஸோ லெட்ஸ் see 4 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அது ஃபீல் பண்ணுற அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், புக் ஆன் த டேபிள். அப்போது டேபிளோட சர்ஃபேஸும் அந்த புக்கோட சர்ஃபேஸும் காண்டாக்டில் இருக்கும். அதனால அங்கே இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் ஆகும்போது அது ஒரு ஃப்ரிக்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஆனால் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அந்த ரோலிங் மோஷனை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுமா அப்படின்னா கிடையாது. ஸோ ரோலிங் போர்ஷன் அப்படிங்கிறது ஒரு வீக்கஸ்ட் ஃப்ரிக்ஷன். வீக்கஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எது அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்லைட் ஆகிற சர்ஃபேஸ் வழியாக ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்கிற சர்ஃபேஸில் நம்ம புக்கை வைக்கும்போது என்ன ஆகும், அந்த புக் வந்து ஸ்லைட் ஆகிட்டு வரும் இல்லையா. அது எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஃப்ளூயிடில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த லேயர்ஸ்க்கு இடையில ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாகும். அந்த ஃப்ரிக்ஷனை தான் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம். இதை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்ம வாட்டர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம போட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு பாண்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு குளத்துல நம்ம போட்டில் போயிட்டுருக்கும்போது அந்த குளத்து தண்ணியில் கை வச்சுட்டே வரும் பொழுது நம்ம கை வந்து பின்னோக்கி இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த ஃப்ரிக்ஷன். ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக அது பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம அதை சொல்லலாம். இப்போ பார்த்த இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின். விச் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் டிப்பிக்கலி த வீக்கஸ்ட் அமாங் சாலிட் சர்ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்? இருக்கிறதுலே வீக்கஸ்டான ஒரு ஃப்ரிக்ஷன் டைப் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம், ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் வீக்கஸ்ட் டைப். ஏன் அப்படின்னா, இது அந்த ஆப்ஜெக்டினுடைய மோஷனை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடாது. ஏன் அப்படின்னா, இதனுடைய காண்டாக்ட் ஏரியா வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.